ஹாய் ஹால் மழை காலம் வந்துடுச்சு. மழை வந்தது அப்படின்னாவே எல்லாம் சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம். எஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான், அதுவும் திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். எஸ், இதுக்காக நான் புதுசாக வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பிரியாணி பாட். அதுதான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஷார்ட்ஸில் போய் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன், கூடவே கீ ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்பைசஸ் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன், கூடவே 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது போட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதுக்கும் மேலேயே இருந்தாலும் ஓகே, வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி தின்னாக தான் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் அதோட டேஸ்ட்டு பிரியாணியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இதை நம்ம நல்லாவே வந்துட்டு சாட்டே பண்ணிக்க போகிறோம். கூடவே வந்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக இந்த உப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது டக்குன்னு வெந்துடும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, நல்லாவே வதக்குனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னா இது இப்போவே போடுறதால அதோட ரா ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டைல் பண்ணுறோங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு தம் பிரியாணி சிக்கனில். இது மட்டனில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் இன்றைக்கி நம்ம சிக்கனில் ட்ரை பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மட்டனில் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக, இப்போ நம்ம சிக்கன் பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் மட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக போட்டால் கூட ஓகேவாக இருக்கும். ஸோ நல்லா வணக்கினதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1க்கு 2 நீங்கள் அப்படியே வந்து கரண்டிலேயே கட் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்குறதால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கான ஒரே ஒரு ரீசனாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் இதோட வந்து சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து அந்த எசன்ஸ் மட்டும், தக்காளியோடைய எசன்ஸ் மட்டும் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு அதில் அடித்து விடுவேன். கொஞ்சம் வேகினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு அது தக்காளி பஜ்ஜி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் இது ஸ்பீடில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதால உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பொடி பொடியாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் மட்டும் அந்த எண்ணெயில் இறங்கட்டும் அப்படின்னு நான் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சளும் இதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர், எஸ் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே வந்து சிக்கன் சாஃப்டாக வேகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்காது, ஒரு சிக்கனுடைய கவுல் ஸ்மெல்லுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்காது, அதுக்காக. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது மேலே இருக்கக்கூடிய லிட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடுறேன். இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது இந்த வீரா திண்டுக்கல் பிரியாணியோடைய ஒரு பேக் தான். ஸோ இதுவுமே நான் வந்து ஷார்ட்ஸில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுதான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பண்ணுறோம். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா அமேசானில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ 2 பேக்கெட் வந்துட்டு பிரியாணியோடைய இந்த இந்த ஒரு பேக்கெட்டும் அண்ட் கூடவே வந்துட்டு ஒரு சுக்கா அண்ட் வந்து குழம்பு, இது 4 பேக்கெட் நமக்கு கிடைச்சது. ஸோ இதில் வந்து எல்லாமே இருந்தது. லைக் இதில் நம்ம இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம பிரியாணிக்கு பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணெய், நெய், மீட்டு, அரிசி இது இருந்தால் போதும் அப்படின்ட்டு. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சப்புன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ப்ரிசர்வேஷன்ஸும் ஏதோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கெமிக்கல்ஸ் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாதீங்க. நான் அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ எப்பயாச்சும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் அண்ட் சக்தி மசாலா. இதில் பிரியாணி மசாலா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வீராவுடைய பிரியாணி மசாலா ஆட் பண்ணும்போது நீங்கள் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம போட்ட சால்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ அது இருக்கட்டும். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா நல்லா வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அப்படியே சப்புன்னு தான் இருக்கும். பட் நம்ம எப்போ மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வருது. நான் இதை பார்க்கும்போதே வந்துட்டு எனக்கு என்னடா கிரேவி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை, நல்லா வருமா வரலையான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட போகிறது கிடையாது தான். வீட்டில் இருக்கவங்களும் அண்ட் சாயோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே, சரி நம்ம நல்லா பண்ணி கொடுக்கலாம் எப்படி இருக்குது. அதுவும் இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன் இந்த பாட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, குக்கரில் தான் இது வரைக்கும் நான் வந்துட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அந்த குக்கரில் நம்ம என்ன எவ்வளோ பண்ணணும் அப்படின்னாலும் சரி, குழம்பு பண்ணாலும் சரி, இல்லை பிரியாணி பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலுமே அடி பிடிச்சிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துட்டே இருக்கிறதால அந்த பிரியாணி சாப்பிட ஒரு திருப்தியே இருக்காது. ஸோ அது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு குக்கர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிரியாணிக்கு தானே மெயினாக நம்ம பார்க்குறோம். ஒரு பிரியாணி பாட் இது நான் ட்ரை பண்ணதே இல்லை அப்படிங்கிறதால வாங்கிட்டேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொரியண்டர் லீஃபும், ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் ஃப்ளேவர், அதாவது மின்ட் அந்த லீஃபும் நான் வந்து போட்டு நல்லா வந்துட்டு அதோட கலந்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன் வேகணும் இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து மூடி போட்டு வர போகிறோம்.
ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி வேகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதால எனக்குமே தெரியாது. இது அடி பிடிக்காமல் இருக்கணும்னு தான் வாங்கினேன். அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 5 லேயர்ஸில் இருக்குது, அதனால் உங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காது, நீங்கள் தாராளமாக இதில் சமைச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாங்கியாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெந்துடுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸில் நான் 3 டைம்ஸ் 5 மினிட்ஸாக நான் டிவைட் பண்ணிவிட்டு அப்பப்போ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், ஊற வச்சுருந்தேன் அரிசி 20 மினிட்ஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு சின்ன கிளாஸில் 2 கிளாஸஸ் நான் வந்துட்டு இதை ஊற வச்சுருந்தேன். 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ரைஸை மட்டும் இதில் வந்து போட்டு ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அரிசி வந்துட்டு உடஞ்சிடும். நமக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா நீளமாக வேணும் இல்லையா, அது உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கரண்டி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதுவே வந்து உள்ளே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா மேலே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அதை மெஷர்மெண்ட் நம்மளாக தான் அசம்ஷன் பண்ணணும். ஓகே, நான் வந்துட்டு ஒரு 2க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுமா. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அண்ட் லைட்டாக சின்னதாக கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டேன். ஒரு 1 கிளாஸ் மாதிரி நான் எடுத்து போட்டுட்டு ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தம் தான் வைக்க போகிறோம், நம்ம வந்துட்டு ஒன்றும் விசில் கொடுக்க போகிறதில்ல. அதனால் வந்து நமக்கு பார்த்துக்கலாம், தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 15 மினிட்ஸில் அகைன் நான் ஒரு 3 டைம்ஸ் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படி கரண்டியை உள்ளே விட்டு கலரி விட்டுட்டே இருந்தேன். எண்ணெயும் அண்ட் போட்ட கீயும் வந்து நல்லா மேலே வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு 75% வந்து அரிசி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா தம் போட்டுறது எப்போவுமே கீழே வந்துட்டு ஒரு நம்ம தோசை அந்த டவா வைப்பாங்க, மேலே தண்ணி வைப்பாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லாஸ்ட் 7 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இப்படியே விட்டுட்டேன். இப்போது அகெயின் ஒரு 5 மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளீட் பிரியாணி ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்போவுமே எனக்கு பிரியாணி வந்து சுட அதாவது ஆஃப் பண்ணி உடனே இல்லைன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். மேலே வந்து நெய் விட்டுட்டேன். இந்த நெய் அப்படிங்கும்போது அதோட ஃப்ளேவரை வந்து இன்னும் நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்குற நெய் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். அன்றைக்கி நான் வந்து பேக்கெட்டில் வாங்கின நெய் வந்து எனக்கு ஒரிஜினல்னு தோணலை. அண்ட் இங்கே நம்ம டிஎம்எஸ்லேயே வாங்குவேன். அந்த நெய் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த நெய்யும் நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கிறதால அதோட அருமை வேறு லெவலில் இருந்தது. ஓகே, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதால ஸ்ரீசாய் கிட்ட நான் வந்து டேஸ்ட்டு கொடுத்துருந்தேன். இது எப்படி இருக்கா, ஓகேவா இருக்கா, வெந்திருக்கா, அண்ட் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்ட பிரியாணியில் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ட பிரியாணியில் இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். வாவ், செம காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் கூட பாக்ஸ்லலாம் வேறு வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போனாங்க. நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நம்மளால தான் சாப்பிட முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம விரதத்தை முடிச்சுட்டு கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பரான பிரியாணியை செஞ்சு நம்ம சாப்பிட்றோங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் மேலே வந்து லைட்டாக கொரியண்டர் லீஃப் வந்து நான் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஆஃப் பண்ணி வைக்கும்போது அந்த ஹீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதோடைய லிங்க் வேணும், அந்த பீரா பிரியாணி மசாலாவுடைய லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா, உங்களுக்கு என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அப்போ வரைக்கும் பாய்.